வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான புக்க படிச்சு முடிச்சதும், அடடா இதுல இவ்ளோ விஷயம் இருக்கே, இது எப்படி மத்தவங்க கிட்ட சொல்றதுன்னு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? வாங்க, ஒரு பக்காவான புக் ரிவ்யூ எப்படி எழுதுறதுன்னு நம்ம சேர்ந்து கத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு செம்மையான புத்தகத்தை படிச்சு முடிப்போம், மனசெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன் இந்த புக் பிடிச்சதுன்னு கேட்டா, சரியா சொல்ல தெரியாம திணறுவோம். கவலையே வேணாம், இது ரொம்ப காமன் தான். இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ஒரு 4 ஸ்டெப் தான். முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடணும். அப்புறம் கதைக்குள்ள ஆழமா இறங்கி அனலைஸ் பண்ணணும். மூணாவதா உங்க சொந்த குரல், அதாவது உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லணும். கடைசியா ஒரு நச்சுன்னு ஒரு முடிவோட முடிக்கணும். வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, முதல்ல செக்ஷன் 1. எந்த ஒரு பில்டிங்குக்கும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதே மாதிரி தான் ஒரு ரிவ்யூக்கும். வாங்க அந்த பேசிக்ஸ் என்னன்னு பாப்போம். சரி, இந்த ஃபவுண்டேஷன்ல ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 பேசிக்ஸ் கரெக்டா சொல்லிடணும். ஸ்டெப் 2 படிக்கிறவங்கள இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். முதல்ல ஸ்டெப் 1 பேசிக்ஸ். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். புக்கோட பேர் என்ன, எழுதுனது யாரு, இது என்ன ஜானர், அதாவது த்ரில்லரா, ரொமான்ஸா இல்ல சோஷியல் டிராமாவா, இதையெல்லாம் முதலே சொல்லிட்டா படிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு பேபி கேர்ள் புக்கை எடுத்துக்கலாமே. அதோட டைட்டில் பேபி கேர்ள், ஜானர் வந்து சோஷியல் டிராமா. பாத்தீங்களா, சிம்பிள். இவ்ளோ சொன்னாலே போதும், முதல் ஸ்டெப் ஓவர். அடுத்தது ஸ்டெப் 2 த ஹுக். இதுதான் அசலியான மேட்டர். கதையில இருக்கிற முக்கியமான ட்விஸ்ட் எதையும் சொல்லிடக்கூடாது, ஆனா இது எதை பத்தின கதைன்னு ஒரு சின்ன டீசர் மாதிரி கொடுக்கணும். படிக்கிறவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை தூண்டணும். அதுதான் இங்க டார்கெட். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. பேபி கேர்ள் ஒரு சின்ன பொண்ணோட மௌனமான போராட்டங்களை பத்தி பேசுற ஒரு பவர்ஃபுல்லான எமோஷனலான கதை. ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஏற்படுற மன அதிர்ச்சி அவங்களை எப்படி பாதிக்குதுன்னு இந்த புக்கு சொல்லுது. இப்படி ஆரம்பிக்கும் போது கதையோட ஃபீல் நமக்கு கிடைக்குது. ஆனா கதை என்ன ஆச்சுன்னு எந்த ஸ்பாய்லரும் இல்ல. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் இன்ட்ரோ. ஓகே, இப்போ ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? வாங்க கதைக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். நம்மளோட கோர் அனாலிசிஸ் பகுதிக்குள்ள நுழையிறோம். இந்த பகுதியில நாம 2 விஷயத்த பார்க்க போறோம். முதல்ல அந்த புக்கோட மெயின் தீம், அதாவது அது சொல்ல வர்ற மெசேஜ் என்ன. ரெண்டாவதா அந்த மெசேஜ நமக்கு கடத்துற கேரக்டர்ஸ பத்தி பேச போறோம். ஸ்டெப் 3 த மெசேஜ். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த புக் நிஜமாவே என்ன சொல்ல வருது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ற இடம்தான் இது. பேபி கேர்ள் ரிவ்யூல பாருங்க, குழந்தைங்களோட பாதுகாப்பு, அவங்களுக்கான இமோஷனல் கேர், அப்புறம் பொறுப்பு, இதோட முக்கியத்துவத்தை இந்த புக் தெளிவா சொல்லுதுன்னு ஒரே லைன்ல நச்சுன்னு சொல்லிட்டாங்க. புக்கோட மொத்த சாரமும் இந்த ஒரு வரியில இருக்கு. அடுத்து ஸ்டெப் 4 கேரக்டர்ஸ். ஒரு கதைக்கு உயிரே அதுல வர கதாபாத்திரங்கள் தான் இல்லையா? அவங்க மூலமா தான் நம்ம அந்த கதை உலகத்துக்குள்ளேயே போறோம். அதனால அவங்கள பத்தி பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, மெயின் கேரக்டரான பேபி ரொம்ப இன்னசென்ட்டாவும் ஆழமான உணர்வுகளோட இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கதைக்கு ஒரு ரியலிசத்தை கொடுத்து கதைய முன்னாடி நகர்த்த உதவுறாங்கன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, மெயின் கேரக்டர் சப்போர்ட்டிங் கேரக்டர்னு ரெண்டையுமே அழகா கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ புக்கோட தீம், கேரக்டர்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம செக்ஷன் 3க்கு வரும். இதுதான் உங்களுக்கான இடம். உங்க ரிவ்யூவை மத்தவங்களோட ரிவ்யூல இருந்து தனித்துவமா காட்டுற பகுதி. வாங்க உங்க வாய்ஸை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இதுலயும் 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 5 உங்களுக்கு என்ன படிச்சது, என்ன பிடிக்கலன்னு சொல்றது. ஸ்டெப் 6 அந்த புக் உங்க மனசுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு ஷேர் பண்றது. ஸ்டெப் 5 உங்க கிரிட்டிக், அதாவது புக்கோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்றது. ஒரு நல்ல ரிவ்யூனா ரெண்டையுமே பேலன்ஸ்டா சொல்லணும். இங்க பாருங்க என்ன ஒர்க் அவுட் ஆச்சு. நெரேஷன் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால கேரக்டரோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுதுன்னு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட அழகா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் நேர்மையா சொல்றதும் ஒரு நல்ல ரிவ்யூக்கு அழகு. அடுத்து ஸ்டெப் 6 உங்க ஃபீலிங்ஸ். இதுதான் ஒரு ரிவ்யூவோட ஹார்ட்னே சொல்லலாம். அந்த புக்கை படிக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா, அழுக வந்துச்சா, இல்ல உங்களை ஆழமா சிந்திக்க வச்சுதா? உங்க எமோஷன்ஸை நீங்க ஷேர் பண்ணும்போது தான் படிக்கிறவங்க உங்க ரிவ்யூவோட உண்மையா கனெக்ட் ஆவாங்க. சரி, இப்போ நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். செக்ஷன் 4 எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியா ஃபினிஷிங் டச் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கடைசி ஸ்டெப். ஸ்டெப் 7 உங்க வெர்டிக்ட், அதாவது உங்க இறுதி தீர்ப்பு. நீங்க இதுவரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கன்க்ளூஷன் கொடுக்கணும். வேணும்னா ஒரு ரேட்டிங் இல்லனா ஒரு ரெக்கமெண்டேஷன் கூட கொடுக்கலாம். இந்த உதாரணத்தை பாருங்க.
மொத்தத்துல பேபி கேர்ள் ஒரு அர்த்தமுள்ள சிந்திக்க தூண்டும் புத்தகம். சமூக அக்கறையுள்ள கதைகளை படிக்க விரும்புறவங்களுக்கு இது ஹைலி ரெக்கமெண்டட்னு முடிக்கிறாங்க. இப்படி நீங்க எந்த மாதிரி ரீடர்ஸ்க்கு இந்த புக் செட் ஆகும்னு சொன்னா உங்க ரிவ்யூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் கோல்டன் ரூல். ஒரு நல்ல புக் ரிவ்யூ நேர்மையா இருக்கணும், தெளிவா இருக்கணும், அப்புறம் கதையும் அது சொல்ற மெசேஜையும் ஃபோக்கஸ் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ரிவ்யூ எழுதுறதுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் உங்க கையில இருக்கு. அப்போ நீங்க